அமைதி இன்றைய மன்னா இன்றைய மந்தா இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய வாரத்துக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த வாரம் முழுவதும் கடவுளோடு நாம் இணைந்து பயணிக்க முகமலர்ச்சியோடு மகிழ்வோடு நல்ல பல காரியங்கள் செய்து நேர்மறை எண்ணங்களோடு வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தை தொடங்குகிறது. எனவே இந்த திருவருகை கால தயாரிப்பிலே 2வது மெழுகுவர்த்தியை ஏற்றி நான் அமைதியோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையை கொடுத்து நம்மை தியானிக்க அழைக்கிறது. எனவே இந்த திருவருகை காலத்தின் 2ஆம் வாரம் அமைதியின் வாரம். இந்த அமைதிக்கு ஏற்றார் போன்று நான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், அமைதியை நான் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய அனைத்து வாசகங்களும் முதல் வாசகம் திருப்பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி கூட அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்திலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அமைதி சூழ்நிலையை ஏற்படுத்துகிறேனா, நான் அமைதியோடு இருக்கிறேனா? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரபரப்பு, ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாகவே இருப்போம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அமைதியை தேடி போடுவோம், எங்கடா அமைதி கிடைக்கும்? கடற்கரைக்கு போகலாமா, ஒரு பீச்சில் போய் உட்காரலாமா, ஒரு பார்க்கில் உட்காரலாமா, இல்லை யாரும் இல்லாத ஒரு காட்டில் போய் உட்காரலாமா? அந்த அமைதி எனக்கு கிடைக்காதா? இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பரபரப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனையோ பேர் ஒரு சில சூழ்நிலைகளை நினைச்சிருப்போம் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் உண்மையான அமைதி எங்க கிடைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அமைதி இறைவனிடத்தில் இருக்கிறது, இறைவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கையில் இருக்கிறது. நாம் செய்கிற பாவங்களிலிருந்து மனம் மாறி வாழக்கூடிய சூழ்நிலையில் அந்த அமைதி நமக்கு கிடைக்கிறது என்று இந்த நற்செய்தி, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே திருவருகை காலத்துடைய இந்த 2வது வாரத்திலே அமைதியில் நான் வாழ எனக்கு என்ன தடையாக இருக்கிறது என்பதை யோசித்து சிந்தித்து அதை நாம் கொண்டு வந்து வாழ முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களுடைய அடிப்படையிலே நாம் மைய கருத்தாக எடுத்துக்கொள்ளுவது மனமாற்றமும் நீதியும் ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. பிரியமானவர்களே, மனமாற்றம், நீதியான ஒரு நிலையான ஒரு வாழ்வு ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. அந்த மனிதனுக்கு அமைதியை அது கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நான் மனம் மாறுகிற பொழுது என்னுள் அமைதி கிடைக்கிறது. பாருங்க, இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை கூட இதை எடுத்துக்கலாம். இது இன்றைய நற்செய்தியில இல்லை, ஆனாலும் இந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல், எதுவுமே சாப்பாடு கிடைக்காம, எல்லாமே இழந்து விரக்தியில் இருக்கிறான். ஒரு கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு அமைதி இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், என் தந்தைக்கு விரோதம் நான் செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு அது அவனுக்கு குத்திக்கிட்டே இருந்துச்சு, உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் உட்கார்ந்து, இல்லை நான் செஞ்சது தப்பு, நான் மனம் மாறி என் தந்தைக்கிட்ட போவேன், ஒரு வேலைக்காரனாவது நான் செஞ்சு நான் இருப்பேன் அப்படின்னு அந்த மனமாற்றம் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு அமைதி வருது. அந்த அமைதி அவனை தன்னுடைய தந்தை கிட்ட அழைத்து செல்லுகிறது. இதுதான் பிரியமானவர்களே, மனமாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அமைதி, நிலையான அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதி அவனுக்கு மகிழ்வை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் அழகாகவே ஒரு கனவு காண்கிறார், அழகாக ஒரு கற்பனையை முன் வைக்கிறார். இது எசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 10 முடிய நம்ம படிக்கிறோம். இதுல அழகாகவே இந்த எசாயா சொல்றாரு, ஒரு ஈசா என்ற ஒரு மரத்திலே தளிர் ஒன்று துளிர் விட போகிறது. அந்த துளிர் வருகிற பொழுது அவர்கள் ஆவியில் நிரம்புவார்கள். இதுல என்னென்ன நடக்கும்னா, அந்த மரம் வளர்ந்த பிறகு அங்க இருக்கிற எல்லாருமே வித்தியாசமா செய்வாங்க. எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் செய்ய முடியும்.
அப்போ உண்மையோடு வாழ்வார்கள், நீதியோடு வாழ்வார்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். விஷமுள்ள பாம்புகளை அவர்கள் குழந்தை கூட கையால பிடிக்கும். குழந்தை அந்த பாம்பு வலையிலே, விரியன் பாம்பு வலையில கூட கையை விட்டு விளையாடி கொண்டிருக்கும். இப்படி பல்வேறு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் இந்த நாட்களில் நடக்க போகிறது என்று ஒரு இறைவாக்கு சொல்லுவதாக முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. எசாயா இறைவாக்கு அழகா சொல்ற. அப்ப இந்த ஈசா என்கிற ஒரு மலம் குளிர்க்க போகிறது. அதுக்காக என்ன நடக்கும், அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதையெல்லாம் செய்யலாம். கடவுளை புரிந்து கொள்வார்கள், உண்மையை அறிந்து கொள்வார்கள், உண்மையோடு வாழ்வார்கள், அமைதியோடு வாழ்வார்கள் என்று சொல்லி அந்த முதல் வாசகத்திலே அழகாகவே எடுத்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது வாசகத்திலே ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் கொடுத்து பவுல் அழகாகவே சொல்லுகிறார், என்னுடைய மக்கள் அனைவரும் மூதாதையர் கொடுத்த அந்த வாக்கின்படி தான் வாழ வேண்டும். அந்த வாக்கு நம் ஒவ்வொருவரையும் கடவுளிடம் அழைத்து செல்கிறது. எனவே கடவுள் உங்களை தேர்ந்து கொண்டதை போன்று நீங்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்து வாழுங்கள், அவர்களோடு இணைந்து வாழுங்கள். அப்பொழுது உங்களுக்குள் அமைதி இருக்கும். அப்ப நான் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளல, அவன் வேற, இவன் வேற, இவன் வேற்று இனம், இவனுடைய வேற ஜாதி அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அந்த மனமாற்றம் இருக்காது, அந்த அமைதி நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்கள பத்தியே நினைச்சிருப்போம், இவன் என்னை சார்ந்தவன் அல்ல, இவனோடு நான் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே அமைதி உடைக்கப்படுகிறது, அமைதி சீர்குலைக்கப்படுகிறது. அந்த அமைதி எப்ப கிடைக்கும்? கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கிறாரே, அது ஒரு பெரிய அமைதி. நான் மற்ற மக்களை அரவணைக்கிறேனா, அப்படி அரவணைத்தால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அமைதி நிலைத்திருக்கும் என்று தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய மக்களுக்கு அழகாக கடிதம் எழுதுகிறார். நற்செய்தியில கூட சிறப்பாக மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1-12 முடிய பகுதிகளிலே திருமுழுக்கு யோவான் முன் அறிவிக்கிறார். எதை பற்றி? எனக்கு பின் ஒருவர் வர இருக்கிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன், எனவே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மனம் மாற வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இல்ல, உங்களால் தப்ப முடியாது. அந்த சினத்தை நீங்கள் வென்றிட வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும், நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் இந்த பாலை வனத்திலே முழக்கமிட்டு அறிவித்து கொண்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அதுல கூட அவர் சொல்லுவார், எனக்கு பின் வருபவர் என்னை விட பெரியவர், நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருபவர் தூய ஆவியால் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அவரை பற்றி உயர்த்தி பேசுகிறார். எனவே அவருடைய வருகைக்காக மக்களை தயார்படுத்துகிறார். இந்த திருவருகை காலத்திலே நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிறோம். 2வது வாரத்திலே அமைதியில் வாழ நம்மை தயாரிக்கிறோம், நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க நாம் தயாரிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் எடுத்த அந்த முயற்சி இந்த திருவருகை காலத்தில் நாமும் எடுக்க வேண்டும். என்னுடைய இதயம், உள்ளம் அழுக்கு படிந்திருக்கிறது, கரை படிந்திருக்கிறது. அந்த உள்ளத்தில் பிறக்க வருகிற அந்த இயேசு குழந்தை பாலனை நாம் வரவேற்க வேண்டும் என்றால் அந்த இதயத்தை தூய்மையாக கரைகளை கழுவி வைத்திருக்க வேண்டும். அது கரைகள், அந்த அழுக்கு படிதல் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது, மனம் மாறாமல் இருப்பதை குறிக்கிறது. எனவே நான் மனம் மாறி என்னை தூய்மையாக்கி வைக்கிற பொழுது இறைவன் இயேசு குழந்தை வடிவிலே என் உள்ளத்தில் பிறக்கிறார். அப்பொழுது எனக்கு நிரந்தரமான ஒரு பெரிய அமைதி கிடைக்கிறது என்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றமும் நீதியும் தான் அமைதியை கொண்டு வருகிறது. அதுதான் திருவருகை காலத்தினுடைய உயர்ந்த ஒரு தயாரிப்பாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து வாழ உங்களை ஒவ்வொருவரையுமே சிறப்பாக ஆயாம் திரு அவை அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்துல நான் அமைதியில் வாழ எனக்கு தடையாக இருப்பது என்ன, அந்த அமைதியில் நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை, நான் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதையெல்லாம் சிந்தித்து நாம் அதை உள்வாங்கி நம்மை தூய்மையாக்கி நம்மை தயாரித்து இயேசுவினுடைய பிறப்புக்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்துக்காக, திருவருகை காலத்தினுடைய இந்த அமைதியின் வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அமைதியில் வாழ, எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நாங்கள் அமைதியை கொடுக்க,
எங்களுடைய சார்ந்து இருப்பவர்களை தொந்தரவு செய்யாமல், பிரச்சனைகளை கொடுக்காமல், அவர்களை பழி வாங்காமல், அவர்களையும் அமைதியில் வாழ நாங்கள் துணையாக இருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாளிலே ஒரு ஈசாய் மரம் துளிர்க்கிறது, ஒரு இறைவாக்கினர் எனக்கு பின் வர இருக்கிறார், என்னை விட அவர் பெரியவர் என்றெல்லாம் இந்த நாளில் நாங்கள் தியானிப்பதை போன்று பிறக்க இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நடக்காததெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உமது வல்லமை அவர்கள் மீது பொழிவீராக. ஆண்டவரே, அவர்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், உடல் ஆரோக்கியத்தை கொடும், மன வலிமை கொடும். பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, கடன் பிரச்சனை, எப்படி நான் வாழ்வது என்று நிலை குலைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிலையான வாழ்வையும் அமைதியும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும், எங்களுடைய குடும்ப ஜெபத்திலும், என்னுடைய தனிப்பட்ட திருப்பலியிலும் கூட உங்களுக்காகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.